உடம்புக்கு ஹெல்த்தியான ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உளுந்து சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 25 கிராம் கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து இருந்தாலும் ஓகே தான். ஆனால் கருப்பு உளுந்து கொஞ்சம் பெட்டர், நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை போட்டுக்கலாம். 3 வரமிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 3 தக்காளியும் சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வணக்கினோடனே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி இட்லி தோசை பணியாரத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது கூடங்க. ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா பேக் பெயின்லாம் வரவே வராது. உடம்புக்கு ஆரோக்கியமும் கூடங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு.